உலக வாழ்வினை விட்டகல்வாயே, உலக வாழ்வினை விட்டகல்வாயே, மகவுவப்பாய் கதீவின் மகிழ்வாயே, மகவுவப்பாய் கதீவின் மகிழ்வாயே, மகனே உன்னஞ்சனைக்கு தாராயோ. ஒரு நிமிஷம், உவப்பாய் கதீவேன்னா என்ன? என்னங்க, உங்களுக்கும் இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியலையா? சரி வாங்க, இதுக்கான அர்த்தம் பார்க்கலாமா? மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இரு பாராயோ. மகனே உன்னோட இதயத்தை எனக்கு தருவாயா, மோட்ச வாழ்வை பரலோக வாழ்வை தருவேன், இதை பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. அகம் அப்படின்னா உள்ளம், உள்ளத்தின் அசுத்தத்தையெல்லாம் துடைச்சி பாவ அழுக்க நீக்கி அருள் கொடுப்பேன். அருள் அப்படின்னு சொன்னால் கிருபை அல்லனா இரக்கம். உனக்கு நான் பாவ அழுக்கை நீக்கி கிருபை கொடுப்பேன். உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்றையான் மறித்தேனே. உன்னோட பாவத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் மட்டும் இல்லை, முழுசும் பரிகரிப்பேனே. பரிகரிப்பேன் அப்படின்னு சொன்னால் குணமாக்குவேன், நீக்குவேன் அப்படிங்கிறது பொருள். உன்னோட பாவத்தை எல்லாத்தையும் முழுசாக நான் குணப்படுத்துவேன், அதை உண்மையாய் அகற்றையான் மறித்தேனே. அதை உண்மையாக நீக்கிறதுக்கு தான், உன்னை விட்டு விளக்குறதுக்கு தான் நான் மறித்தேன். பாவம் அனைத்தும் விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. பாவம் எல்லாத்தையும் விட்டு ஓட மாட்டியா? நித்திய பரகதி அழியாத பரகதி பரலோக வாழ்வை இன்னைக்கே நீ தேட மாட்டியா? உலக வாழ்வினை விட்டகல்வாயே, மகா உவப்பாய் கதி ஈவேன் மகிழ்வாயே. இந்த உலக வாழ்க்கையை விட்டு அகழ்வாயே. அகழு அதாவது இந்த உலக வாழ்க்கையை விட்டு விலகு. மகா உவப்பாய் அப்படி நீ விலகுன அப்படின்னு சொன்னால், மகா மிகுந்த உவப்பாய் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய், மிகுந்த சந்தோஷமாய் கதி ஈவேன். முன்னால சனத்தில் பரகதி அப்படின்னு சொன்னால் பரலோகம் பார்த்தோம் அப்படி தானே. மகா உவப்பாய் கதி ஈவேன், மிகுந்த சந்தோஷமாய் பரலோகத்தை நான் உனக்கு தருவேன், மகிழ்வாயே. உன்றன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. உன்னோட ஆத்மாவை நீ எனக்கு அதாவது தருவாயே, அதில் ஊக்கமாய் உற்சாகமாய் வசிக்க தங்க இடம் கொடுப்பாயே. மகனே உன்னோட இதயத்தை எனக்கு நான் உன்னோட பாவத்தை எல்லாம் நீக்கி மன்னிச்சு உன்னை பரலோக வாழ்வுக்கு சேர்ப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட முக்கிய கருத்து. என்ன பார்த்துட்ருக்கீங்க? நீங்களும் இவ்வளோ நாள் அர்த்தம் தெரியாமல் அந்த பாட்டை படிச்சுட்டு இருந்தீங்களா? இனிமேல் அர்த்தத்தை உணர்ந்து படிங்க, சரியா? பாய்.